Hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோல கிச்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு 12 டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் பார்க்க போறீங்க. நீங்க சமையல் அறைக்கு புதுசு அப்படினாக்கா இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தக்க சமயத்துல கை கொடுக்கும் friends. அந்த மாதிரி டிப்ஸ் எல்லாமே தான் இன்னைக்கு வீடியோல வர போகுது. சோ டிப்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க friends. இப்போ ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து கஞ்சி ஐட்டம் வந்து அதாவது சத்து மாவு இல்லை உளுந்த மாவு இல்லை ராகி மாவு, ஸோ அதில் கஞ்சி காய்ச்சணும் அப்படின்னாக்கா ஸோ கட்டி கட்டியாக சில பேருக்கு ஆகிடும். என்ன தான் மிக்ஸ் பண்ணாலுமே கட்டி கட்டியாக ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்டே கொஞ்சமாக ஒரு கப்பில் வந்து இந்த எவ்வளோ மாவு கரைக்க போகிறீங்களோ ஸோ அதை வந்து கஞ்சி காய்ச்சக்கூடிய அந்த மாவில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணியில் கஞ்சி காய்ச்ச போகிறீங்களோ ஸோ அதை வந்து அந்த தண்ணியை அடுப்பில் வச்சு பாயில் பண்ணிட்டுறீங்க. ஸோ இந்த மிக்ஸ் பண்ணினதை அது கூட நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சேர்க்கக்கூடிய அந்த மாவு சீக்கிரமாக வெந்துடும். உங்களுக்கு வந்து கஞ்சியில் எந்த ஒரு கட்டியுமே இருக்காது. அதாவது கட்டி கட்டியாக மாவு ஆகும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஆகாமல் நல்லா வந்து உங்களுக்கு லிக்யூடாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து கொதிக்கிற அந்த தண்ணி கூட நீங்கள் கரைச்சி வச்சு அந்த மாவை சேர்க்கும் போது சீக்கிரமாகவே வேகும். எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் ஸோ அழகாக வந்து லிக்யூட் பதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே பிகினர்ஸ்க்கான டிப்ஸ் தான். ஸோ நம்ம வந்து சிக்கன் குழம்பு இல்லை மட்டன் குழம்பு இல்லை சாம்பார், ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எந்த குழம்பு வச்சாலுமே அதில் வந்து உப்பு கூடுதலாக ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ஸோ கவலைப்படாதீங்க. டக்குன்னு வந்து ஒரு உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி ஸோ அதுக்குள்ளே போட்டுருங்க. அப்படி உங்ககிட்ட உருளைக்கிழங்கு இல்லை ஸோ சப்பாத்தி மாவு ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஸோ அதை கூட நீங்கள் இதுக்குள்ளார நீங்கள் போடலாம். ஸோ சப்பாத்தி மாவு கரைஞ்சி போயிடுமோ, அந்த குழம்போட மிக்ஸ் ஆகிடுமோ அப்படிங்கிற டவுட்லாம் உங்களுக்கு வேணாம். ஸோ நீங்கள் எந்த மாதிரி போடுறீங்களோ உள்ளுக்குள்ளே அந்த மாதிரி உருண்டையான ஷேப்பில் ஸோ அப்படியே தான் இருக்கும். ஆனால் உப்பு மட்டுமே நல்லா அப்சர்வ் பண்ணிடும். உங்களுக்கு குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சேம் அதே தான் இந்த உருளைக்கிழங்கும் செய்ய போகுது. ஸோ இதை வந்து நீங்கள் அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். முந்தின நாள் சாதம் உங்களுக்கு மீந்துருச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்துட்டு ஸோ மறுநாள் நீங்கள் குக்கரில் சாதம் வடிக்கிறதா இருந்தால் ஸோ அந்த மாதிரி கரெக்டான அளவுக்கு நீங்கள் தண்ணி ரைஸை களைஞ்சிட்டு தண்ணி வச்சுட்டு ஸோ அது கூட உப்பு எல்லாமே சேர்த்துட்டு 1லிருந்து 2 விசில் நீங்கள் வச்சு எடுத்தால் போதும். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனை விசில் வைப்பீங்களோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி திறந்து பாருங்கள். ஸோ முந்தின நாள் சாதம் எது இப்போ சமைச்ச சாதம் எதுன்னே உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு எல்லாமே சூப்பராக வெந்து பொலன்னு நல்லா உதிரியாக கிடைக்கும். எப்பயுமே குக்கரை நீங்கள் வந்து விசில் அடங்கி திறந்த உடனே இந்த மாதிரி கிளறி விட்டுடுங்க. இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு சாதம் பொலன்னு வேணும் அப்படின்னாக்கா இதை அப்படியே ஹாட் பாக்ஸுக்கு மாற்றிடுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து சாதம் வந்து அந்த உதிரியாக இருக்கும். இதே குக்கர்லேயே நீங்கள் அப்படியே மூடி போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா அழுந்தி போயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த மாதிரி சின்ன ஐட்டத்தில் எல்லாமே இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும், நல்லா க்ரிப்பாக ஒட்டியிருக்கும். அதை நம்ம ரிமூவ் பண்ணாமல் யூஸ் பண்ணனா அவ்வளோ நல்லா இருக்காது. ரொம்ப நாட்களுக்கு அந்த ஸ்டிக்கர் அதில் ஒட்டிக்கிட்டு நமக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி புதுசாக வாங்கின உடனே இந்த மாதிரி லைட்டாக அடுப்பில் ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஸ்டிக்கரை வந்து லைட்டாக நீங்கள் எடுத்தீங்கனாலே அழகாக உறிஞ்சிட்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் வந்து அந்த ஸ்டிக்கரை வந்து எந்த புது பாத்திரமாக இருந்தாலும் சரி ஸ்டிக்கரோடு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நாளடைவில் அந்த ஸ்டிக்கர் வந்து உங்களுக்கு பார்க்கவே அசிங்கமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டே அந்த ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எல்லாத்துலேயுமே குட்டி ஐட்டம். ஸோ இதை எப்படி நீங்கள் வந்து இதில் ஒட்டியிருக்க அந்த க்ளூ எடுக்கணும்னு சொல்லிவிட்டு நான் முந்தைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா அந்த வீடியோ பார்த்துக்கோங்க, நான் லிங்க் கொடுக்குறேன். இந்த மாதிரி சின்ன ஸ்பூனில் கூட நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டே எடுத்துருங்க ஸ்டிக்கரை. இது நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஊற வச்சு ஸோ அப்படிலாம் எடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி உரிச்சு எடுத்தாலே அழகாக வந்துடும். ரொம்ப அடுப்பில் வந்து நீங்கள் காமிச்சிங்கன்னா அந்த சில்வர் வந்து கலர் மாறிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் லைட்டான ஹீட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ கை பொறுக்கிற அளவுக்கு சூடு. ஸோ இந்த டிப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாமாங்க. இப்போது தேங்காய் வந்து உடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருப்போம். ஸோ வந்து நம்ம வீட்டில் இருக்க ஜென்ஸை கூப்பிட்டு உடச்சி கொடுங்கன்னெலாம் கேட்போம். ஸோ நானுமே செஞ்சுருக்கேன். இப்போ வந்து நம்மளே ஈஸியாக உடைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி தேங்காய் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி தேங்காவை நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கோட்டுக்கு நேராக
ஒரு தட்டு, அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு கோடு இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு நேராக ஒரு தட்டு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து நல்ல அழகாக ரவுண்ட் ஷேப்பில் உடஞ்சி வரும். ஸோ தண்ணியில் போடாமல் நீங்கள் உடச்சிங்கன்னா அப்படியே தட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ நானுமே தட்டி தட்டி எல்லாமே டென்ஷன் ஆகிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு எல்லாமே இப்போ வந்து இது வந்துட்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ரெண்டாக அழகாக உடைச்சாச்சு. இப்போ இதில் வந்து இன்னொரு டிப் உங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப ஸ்பெஷலான டிப். இப்போ உங்களுக்கு வந்து தேங்காய் வந்து அந்த கொப்பரையாக கழட்டி எடுக்கணும். ஸோ அதில் இருக்கிற புரோனிஸ் கலரில் ஒரு ஸ்கின் இருக்கும் இல்லையா, ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு தேங்காய் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இதே தேங்காவை என்ன பண்ணுங்கள், ஒரு சிப்லாக் கவரில் போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் ஒரு நைட் ஃபுல்லாக வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுநாள் எடுத்து நீங்கள் வந்து ஈஸியாக ஒன்றுமே பண்ண வேணாம், நீங்கள் கீத்தெல்லாமே போட வேணாம். ஸோ லைட்டாக நீங்கள் வந்து நைஃபை கொடுத்து இப்படி இப்படி நீங்கள் பண்ணினீங்கனாலே போதும். ஸோ உங்களுக்கு அந்த ப்ரௌனிஷ் கலரில் இருக்கிற அந்த ஸ்கின் இல்லாமல் உங்களுக்கு வந்து சூப்பராக ஒயிட்டாக உங்களுக்கு தேங்காய் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் புளிய போகிறீங்க அப்படின்னாக்கா, காலையில் நீங்கள் தேங்காய் பால் எடுக்கணும். ஸோ அப்படின்னாக்கா நைட் இதே மாதிரி நீங்கள் தண்ணியில் 1 மணி நேரம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் உடச்சி தேங்காவை இந்த மாதிரி ஒரு கவருக்குள்ளே போட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஸோ மறுநாள் மார்னிங் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் நைஃபால் லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்து நீங்கள் இப்படி தூக்குனீங்கனாலே அந்த தேங்காய் வந்து உங்களுக்கு அந்த ப்ரௌனிஷ் கலர் ஸ்கின் இல்லாமல் சூப்பராக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த டிப். நீங்கள் குழம்புக்கு கூட அந்த ப்ரௌனிஷ் இல்லாமல் அந்த ஸ்கின் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது போனஸ் டிப். நீங்கள் வந்து இப்போ தேங்காய் பால் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக வார்ம் வாட்டர் ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பால் எடுத்திங்கன்னா பாலும் ரொம்பவே திக்காக இருக்கும். அப்புறம் நம்ம வந்து பின்னாடி இருந்து அந்த ஸ்கின் இல்லாமல் எடுத்துருக்கோம் இல்லையா, பால் நல்ல பளிர்னு ஒயிட் கலரில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம வந்து இதில் ஏலக்காய் சேர்த்துருக்கிறதுனால தேங்காய் பாலால் வரக்கூடிய அந்த ஒரு கேர்னஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது இல்லாமல் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே பிகினர்ஸ்க்கான ஒரு டிப்ஸ் தான். ஸோ ஏற்கனவே வந்து நம்ம சிக்கன் பொரிக்கும் போது எப்படி வந்து நம்ம அது தெரிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து லைட்டாக சால்ட் சேர்த்துக்கிட்டோமோ, ஸோ அதே மாதிரியே நம்ம வந்து மீன் பொரிக்கிற அந்த தவாலையுமே நம்ம வந்து அந்த தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து இதே மாதிரி சால்ட் உப்பு கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் மீன் பொரிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அங்கங்கே தெரிச்சு போகிறது, ஸோ நம்ம ஸ்கின்னில் வந்து படுறது, ஃபேஸில் வந்து தெரிக்கிறது, ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. அடுப்புமே ரொம்ப மெரிசி ஆகாது. ஸோ எண்ணெய் தெரிச்சு அது இல்லாமல் மீன் வந்து அந்த தோசைக்கல்லில் ஒட்டாமல் இருக்கும். ஸோ இது வந்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்கள் மீன் பொரிக்கும்போது இன்னும் ஒரு டிப்பையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் இந்த மாதிரி மீன் பொரிச்சிட்டு அந்த மீனை என்ன பண்ணுங்கள், ஸோ இந்த மாதிரி ஓரத்துக்கு தள்ளிடுங்க. நீங்கள் ஓரத்துக்கு தள்ளிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணினீங்க அப்படின்னாக்கா, ஸோ வந்து அந்த மீனில் இருக்கிற எண்ணெய்கள் எல்லாமே அந்த நடு சென்டருக்கு வந்து கலெக்ட் ஆகிடும் அப்படியே. ஏன்னா தோசை தவாவில் எப்பயுமே வந்து சென்டர் வந்து கொஞ்சம் பள்ளமாக இருக்கும் இல்லையா, ஸோ எல்லா எண்ணெயுமே இந்த சென்டருக்கு வந்து கலெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம மீனை மட்டுமே எடுத்துக்கலாம். அதாவது நம்ம வந்து பொரிச்ச மீனில் வந்து ஆயில் அதிகமாக நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஆயில் அதிகமாக இல்லாமல் எல்லாமே வடிஞ்சிரும், அந்த சென்டருக்கு வடிஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மீனை மட்டுமே எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீன் குழம்பு வைக்கும்போது மீன் வந்து ஒடிஞ்சு போயிடும். சில பேருக்கு வந்து மீன் குழம்பு வைக்கும்போது மீன் வந்து ஒடிஞ்சு போகிற ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா, குழம்பு வந்து கொதி வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து மீனை அதில் போடுங்க. அந்த மாதிரி மீன் வந்து போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் மாங்காய் அதில் சேர்க்குறதா இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று ஒன்றா அந்த மாதிரி எந்தெந்த பிளேஸ் கேப்பாக இருக்கோ இந்த மாதிரி கேப்பாக இருக்கிற இடத்துல மாங்காய் போட்டுட்டு நீங்கள் வந்து லைட்டாக கரண்டி யூஸ் பண்ணாதீங்க, லைட்டாக வந்து ஷேக் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து செட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுமே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா அந்த மாங்காய் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து கரைஞ்சி போயிடும். இப்போ பாருங்கள், அந்த மீன் வந்து உடையாமல் அழகாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க.
இந்த டிப் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி நம்ம தோசை தவால மீன் பொரிச்சதுக்கப்புறம் ஸோ அதை என்னத்தான் லிக்யூட் போட்டு வாஷ் பண்ணி எடுத்தாலுமே, அதுக்கப்புறம் இதை தோசை சுட்டாலுமே, இல்லை ஒரு முட்டை பொரிச்சாலுமே நமக்கு வந்து ஒரு மாதிரி மீன் கவுச்சி அடிக்கும். ஸோ இது நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நீங்கள் நம்ம பல்லு விளக்க யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து கொஞ்சோன்னு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஸ்க்ரப் கொடுத்துட்டு ஸோ வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த தோசைக்கல்லை யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த மீன் கவுச்சி சுத்தமாக இருக்காது. ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், உங்கள் கைகளில் மீன் ஆஞ்சதுக்கப்புறம் அந்த கவுச்சி ஸ்மெல் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பேஸ்ட் வச்சு நீங்கள் வந்து கையை கழுவுங்க சொல்லிவிட்டு, அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஸ்மெல் சுத்தமாக இருக்காதுன்னு சொல்லியிருக்கேன். சேம் அதே தான் இந்த தோசை தவாவுக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கவுச்சி வாடை, மீன் வாடை இல்லாமல் இருக்கும். இப்போது நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டிப். ஸோ வாங்க, இப்போ நம்ம கடையிலேருந்து முட்டை வாங்கிட்டு வந்து ஸோ அதை எப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம்னா அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப கெடுதல். நம்ம வந்து இதில் வந்து அந்த அழுக்கு எல்லாமே அப்படியே இருக்கும் இல்லையா, ஸோ அதோட நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னாக்கா அதில் இருக்கிற அந்த கிருமி அழுக்கு அது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்க அந்த ஃபுட் ஐட்டம் வந்து அப்சர்வ் பண்ணோம். ஸோ அது வந்து நமக்கு கெடுதல், நம்மளோட ஹெல்த்தை ரொம்ப பாதிக்கும். ஸோ அந்த மாதிரி முட்டையை வந்து வாங்கிட்டு வந்ததும் அப்படியே ஸ்டோர் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கழுவிட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். ஸோ எப்படி கழுவணும் அப்படின்னாக்கா, நம்ம தண்ணி நார்மல் தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அதை முட்டையை வந்து அதுக்குள்ளே வச்சுருங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் முட்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கா ஃப்ரெஷ்ஷாக இல்லையா அப்படிங்கிறது. ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் முட்டை உள்ளுக்குள்ளே போயிடும், ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னா மேலே மிதங்கும். அதை பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சி கழுவிட்டு ஸோ ஒரு நல்ல தண்ணியில் டிப் பண்ணி எடுத்து நீங்கள் முட்டையை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுற அந்த ட்ரேக்குள்ளே வைங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது முட்டை ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா அந்த முட்டையோட கூர்மையான பகுதி கீழே இருக்க மாதிரி பார்த்து வைங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சோம் அப்படின்னாக்கா இதில் ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது நமக்கு. ஸோ நம்ம வந்து டக்குன்னு ஒரு ஆம்லேட் போடுவோம். சம்டைம் அதை வந்து நம்ம உடைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த தோல் வந்து நம்மளே அறியாமல் டக்குன்னு அந்த ஆம்லேட்லேயோ இல்லை நம்ம குழம்புலையோ டப்புன்னு விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி விழுந்தும் போது நமக்கு ஃபீல் ஆகும் பாருங்கள். ஸோ நம்மளே அறியாமல் விழுந்தது தான், இருந்தாலும் சீ என்ன பண்ணுறது ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி யாருக்கெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ஆனாலுமே நமக்கு அந்த அருகளிப்பான ஃபீலிங் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் ஸோ இந்த டிப். நீங்கள் இந்த மாதிரி ஃபர்ஸ்டே நல்லா க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். தோலே விழுந்தாலும் கூட தூக்கி போட்டுட்டு நம்ம கேஷுவலாக நம்ம வேலையை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத எப்பயும் போல் கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்களோட லைக்ஸை வந்து கொடுத்து என்னை இனிமேல் என்கரேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் செல்லம் டிப்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் கூட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.